பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபீவரு. அதனால் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்னால், சரின்னு சொல்லி அவகிட்ட இந்த மாதிரி கொடுத்தேன். ஏபிசிடிலாம் கொடுத்தேன். அவளே எல்லாம் அடுக்கியிருக்கா பாருங்கள். ஏலேருந்து அப்படியே ஏபிசிடி அவளே ஃபுல்லாகவே எனக்கு வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னா, சரி அவளுக்கு வைரஸ் ஃபீவர்லாம் இருக்கனால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. சரி வீட்டில் இருந்தே செய்யணும் அப்படின்னு சொல்லி போர் அடிக்குதுன்னா அதனால் கொடுத்தேன். இந்த பாருங்கள் அவளே ஏபிசிடி உட்காந்து அவளே அடுக்கியிருக்கா பாருங்கள். எல்லாமே அவள் அடுக்குறது தான். சிலது மட்டும் இந்த ஆறெல்லாம் சரியாக மாற்றி அடுக்கி வச்சுருக்கா. ஆனால் பரவாயில்ல, அவளாக எல்லாமே செஞ்சுருக்கா. அதனால் அங்கே பாருங்கள் எல்லாமே பண்ணியிருக்கா. அதே மாதிரி 1 to 3 1 to 3 அதே பாருங்கள் அவளே தான் அடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்கள் எல்லாமே கரெக்டாக அடுக்கியிருக்கா. 1 மட்டுமா 1 சரியாக அடுக்கு. 1 கரெக்டாக வரல. 1 மட்டும் சரியாக வைக்கல. அவளுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா. முதல்ல ஃபீவராக ஒரு மாதிரியாக இருந்தால், இப்போ அது கொடுத்த உடனே அடுத்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா. அதனால் நீங்களும் உங்கள் பசங்க வீட்டில் இருந்தாங்க, வீட்டில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். கொஞ்சம் ஃபீவர் இல்லாமல் இது மாதிரி தெரியும். இந்த மாதிரி எதுனா இருந்தால் அவங்க கொடுத்து அவங்களுக்கும் எதாவது செய்ய வைங்க. அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் பாப்பாக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாப்பாங்களுக்கு காமிச்சு அக்கா பார்த்தீங்களா, வீட்டில் போர் அடிக்குதுன்னா அக்காவோ தங்கச்சி வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி ஸ்கூல் போகாது வீட்டில் இருந்து இப்படி பண்ணியிருக்கா, நீங்கள் அடுப்புங்கன்னு சொல்லி இதை காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.